ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மலேசியாவில் ஐகானிக்கான ஒரு லெக் பார்க் தான் பார்க்க போகிறோம். அது எங்கன்னா தித்துவாங்ஸா மலேசியாவில் இருக்குது. நீங்கள் அப்படி மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு லெக் பார்க். நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா மேபி இது உங்களுக்கு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது கேரளா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரெயின் எடுத்தாலே நீங்கள் இப்போ கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரீங்கன்னா கேல் சென்டருக்கு வருவீங்க. அங்கேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்தாலே நீங்கள் இங்கே வந்து சேர்ந்துடலாம். ஸோ வர்றது ரொம்ப காஸ்ட் குறவு தான். அதுவும் இல்லாமல் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கும் நிறைய இடம் இருக்கும். சைக்கிளிங் பண்ணலாம், நிறைய பிளேஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் விசிட் பண்ண ஸ்டே டியூன் கைஸ். see how it works. பார்க்கலாம். பாய். வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நம்ம இங்கே இருக்கோம். இப்போ வந்து இங்கே போகிறோம். ஒரு ஸ்டேஷன் தான். ஆக்சுவலி இந்த இடத்த தாண்டி பின்னாடி போனால் ஹாஸ்பிட்டல் கேல இருக்கும். இது வந்து மியூசியம் நகாரா, மியூசியம் சொல்லலாம். மியூசியம் செனின்னு சொல்லுவாங்க. சனி இங்கிலீஷில் என்ன அது வந்து மாட்டிக்கிட்டானே தெரியல. சனி வந்து லைக் கைத்திரவியமான ஒரு மியூசியம்னு சொல்லலாம். அதை தாண்டி இங்கே நடந்து போனீங்கன்னா நேராக போனீங்கன்னா அந்த பார்க் வந்துடும். ஸோ வாங்க போகலாம், காட்டுறேன். ஸ்டேடியம் தித்துவாங்ஸா கேஃபே தப்பி தாசே. மை காட், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடம் வந்துடும். நீங்கள் கூகுள் மேப்லேயே போட்டு பார்க்கலாம். கூகுள் மேப்பில் போட்டு காட்டினாலே யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தாலே அது வந்துடும் எப்படி போகிறதுன்னு. இது நடந்து போனீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ அங்கே போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதாங்க காய்ஸ் அந்த இடம். செமையாக இருக்குல்ல. இங்கே வந்தீங்கன்னா நிறைய இங்கே பைஸ்கிள் ஓட்டுறாங்க. நாங்கள் அந்த வியூ இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே நேச்சுரல்ஸை ரசிக்க வேண்டியதுதான். எஸ், அங்கே சில பேர்லாம் உட்காந்துருக்காங்க, கப்புள்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்கா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. மணி இப்போ ஒரு 3 மணி. ஸோ அதனால் அவ்வளோ பேர் இல்லை. மேபி ஒரு 5 மணிக்கு அந்த மாதிரி 5-6க்கெலாம் நிறைய பேர் வந்துடும். இப்போ நான் ஒரு 4-3 மணிக்கு அந்த மாதிரி வந்திருக்கிறதுனால அவ்வளோ யாருமே இல்லை. நான் ஆக்சுவலி அதுதான் என்ட்ரன்ஸ். அங்கேருந்து வந்து அப்படியே நடந்து போனால் அங்கே ஃபுல்லாக அப்படியே போகலாம். இதெல்லாம் ஆக்சுவலி ஒரு பெரிய இடம். நீங்கள் ஃபுல்லாக ஆக்சுவலி சுற்றி பார்க்கலாம். நான் வந்து இங்கே வந்துட்டு எப்படி புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பனை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கேட்டுக்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து இது வந்து மலேசியாவோட ரொம்ப ஐகானிக்கான ஒரு இடம். ஸோ கண்டிப்பாக மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்குது. உள்ளே அவ்வளோ இடம் இருக்குது. அங்கெல்லாம் சாப்பாடு கடை இருக்குது. அங்கே அங்கே சாப்பாடு கடை இருக்குது. நீங்கள் அங்கே வேணா போய் சாப்பிட்லாம். அப்புறம் இங்கே பைஸ்கிள் ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை வெள்ளி அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் போகலாம். இல்லைன்னா வண்டியில் கூட எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. சில காஃபி ஷாப்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் ஜாகிங் போகிறாங்க, நடக்கிறாங்க. மணி ஒரு 5 ஆக போகுதுனால நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அதெல்லாம் வருத்தப்பட வேணாம். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வேறு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வரலாம். ஸோ பயப்பட வேணாம். ஃபீஸ்லாம் ஏதாச்சும் இருக்கும்னு பயப்பட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு மிஸ் பண்ண வாங்க. ஏன்னா காஸ்ட் ஃப்ரீயான ஒரு இடம். ஸோ கண்டிப்பாக
அப்புறம் அந்த வியூவை வேறு நான் சொல்லி ஆகணும். ஒரு 6-7 மணி அப்புறம் இந்த சன் செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது அங்கே தெரியும். ஸோ அது பயங்கரமாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அந்த ஒரு வியூ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த வியூவையும் நீங்கள் பார்க்கலாம், ரசிச்சுட்டு போகலாம். வந்துட்டு இப்படியே போகிறேன், ஏன்னா வந்து எனக்கு டைம் ஆச்சு. சின்ன அந்த பாதையாக வந்தேன். ஸோ அப்படியே உங்ககிட்ட காட்டலாமேன்னு, ஜஸ்ட்டு ஒரு புது விஷயமாக உங்ககிட்ட காட்டலாமேன்னு தான் நான் வந்தது. இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு வந்துருக்க மாட்டேன், நான் ஏற்கனவே வந்திருக்கேன். ஸோ அதான் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பன் மலேசியாவில் இருக்கிற உங்களுடைய நண்பனை அப்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்?